உங்க முகத்துல இருக்கிற கரும்பு புள்ளிகளால ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? இதுக்கு நம்ம வீட்டு கிச்சன்லயே ஒரு சூப்பரான தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது அத பத்தி தான். மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கிரீமையும் வாங்கி ட்ரை பண்ணி ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காம ரொம்பவே சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சிம்பிளான வீட்டு வைத்தியங்கள் உங்க சருமத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். வாங்க அதை என்னன்னு ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு முதல்ல இந்த கரும்புள்ளிகள்னா என்ன, அது ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவான தேங்காய் எண்ணெயை வச்சு 5 அற்புதமான தீர்வுகளை பார்க்க போறோம். அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னோ, உங்க சருமத்துக்கு எது பெஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கடைசியா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த கரும்பு புள்ளிகள் எங்கிருந்து தான் வருதுன்னு அதோட ஆணிவேர்ல இருந்து புரிஞ்சுக்குவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கிற ஒரு பொருள் பேரு தான் மெலனின். இந்த மெலனின் சில இடங்கள்ல மட்டும் தேவைக்கு அதிகமா சுரக்கும்போது அந்த இடங்கள் மட்டும் சுத்தி இருக்கிற தோலை விட கருப்பா மாறிடும். இதுக்கு பேரு தான் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதாவது மங்கு. இது வர்றதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ரொம்ப நேரம் வெயில்ல நிக்கிறது, உடம்புல நடக்கிற ஹார்மோன் மாற்றங்கள், முகப்பரு வந்து போன தழும்புகள், ஏன் நம்ம சருமம் ரொம்ப ட்ரையா இருந்தா கூட இந்த மாதிரி கரும்பு புள்ளிகள் வரலாம். இதுல ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கா? ஓகே, இப்போ ப்ராப்ளம் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு வேற எங்கேயோ இல்ல, நம்ம கிச்சன்லயே இருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெய் தான் அந்த ரகசிய ஆயுதம். சொல்ற மாதிரி சில சமயம் நாம தேடுற பெரிய பெரிய தீர்வுகள் ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு சரியான உதாரணம். சரி, தேங்காய் எண்ணெயில அப்படி என்ன ஸ்பெஷல்? முதல்ல இது ஒரு சூப்பரான நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். ரெண்டாவது, இதுல இருக்கிற லாரிக் அமிலம் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஹீரோ மாதிரி வேலை செஞ்சு சருமத்தை பாதுகாக்குது. ரொம்ப முக்கியமா, இது நம்ம மெலனின் உற்பத்திய கண்ட்ரோல் பண்ணி புதுசா கரும்புள்ளிகள் வராம தடுக்கவும் இருக்கிறத மங்கச் செய்யவும் உதவுது. இதுதான் இங்க இருக்கிற சீக்ரெட். இப்போதான் நாம முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க சருமத்துக்கு ஏத்தா மாதிரி 5 வித்தியாசமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வீட்டு வைத்தியங்களை பார்க்க போறோம். கவனமா கேளுங்க, இதுல உங்களுக்கான தீர்வு நிச்சயம் ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட முதல் காம்பினேஷன் தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சை சாரும். எலுமிச்சையில இயற்கையாவே ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறதால இது கரும்புள்ளிகளை வேகமா குறைக்கோதும். யாருக்கெல்லாம் எண்ணெய் பசை சருமம் இருக்கோ அவங்களுக்கு இது ஒரு அருமையான தேர்வு. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயத்த கவனிக்கணும், அத நான் அப்புறம் சொல்றேன். இத பயன்படுத்துறதே ரொம்பவே ஈஸி. ரெண்டையும் நல்லா கலந்து புள்ளிகள் மேல மட்டும் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், மெதுவா மசாஜ் செஞ்சா போதும். இதை ஏன் நைட்ல யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, அப்போதான் நம்ம ஸ்கின் நல்ல ரெஸ்ட்ல இருக்கும், இதுவும் நல்ல வேலை செய்யும். அடுத்தது நம்ம பாட்டி காலத்து வைத்தியம். ஆனா இன்னைக்கு ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும். மஞ்சள்ல இருக்கிற குறுக்குமீன் கரும்புள்ளிகளை குறைச்சு முகத்துக்கு ஒரு தனிப்பட்ட பொலிவு கொடுக்கும். வறண்ட சருமம் உள்ளவங்களுக்கு இது ஒரு வரம்னே சொல்லலாம். இந்த பேஸ்ட அப்ளை பண்ணும்போது முகம் முழுதும் போடாம கரும்புள்ளிகள் இருக்கிற இடத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப மைல்டான ஒரு கலவை, அதனால தினமும் கூட பயன்படுத்தலாம், எந்த பயமும் இல்ல. தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்க சருமம் பிரகாசமாகறத நீங்களே பாப்பீங்க. உங்க சருமம் ரொம்ப சென்சிட்டிவா, லேசா ஏதாவது போட்டா கூட சிவந்து போயிடுமா? அப்போ இந்த தீர்வு தான் உங்களுக்கானது. தேங்காய் எண்ணெயும் கற்றாழையும். கற்றாழை சருமத்தை குளிர்ச்சியாக்கி மெலனின் உற்பத்தியை கட்டுப்படுத்தவும் ரொம்பவே உதவும். இத முகம் முழுக்கவும் ஒரு நைட் கிரீம் மாதிரி கூட நீங்க பயன்படுத்தலாம். ஏன் இரவு முழுதும் விட சொல்றோம்னா, நம்ம தூங்கும்போதுதான் நம்ம உடம்புல ரிப்பேர் வேலைகள் நடக்கும். அப்போ இந்த கலவை இன்னும் ஆழமா வேலை செஞ்சு சிறந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தது ஒரு ரிப்பேர் மற்றும் ரீஜுவனேஷன் தீர்வு, அதாவது தேங்காய் எண்ணெயோட வைட்டமின் இ. இது கரும்புள்ளிகளை சரி பண்றதோட மட்டும் இல்லாம சருமத்து புத்துணர்ச்சியோட வச்சுக்கவும் உதவும். வெயில்ல அதிகமா அலைஞ்சு சருமம் டேமேஜ் ஆனவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற சாதாரண வைட்டமின் இ கேப்சூலே போதும். அதுல இருக்கிற எண்ணெய தேங்காய் எண்ணெயோட கலந்து ஒரு சீரம் மாதிரி பயன்படுத்துங்க. மெதுவா மசாஜ் செய்யும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி இது சருமத்துக்குள்ள நல்லா இறங்கும். கடைசியா ஒரு யூனிவர்சல் தீர்வு. உங்க சருமம் என்ன பசியா இருந்தாலும் சரி, வறண்டு இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் பொருந்தும். தேங்காய் எண்ணெயும் தேனும். தேன் ஒரு இயற்கையான மாய்ஸ்சரைசர், சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும். இந்த பேக்க போடும்போதே உங்க சருமத்துக்கு ஒரு நல்ல ஈரப்பதம் கிடைக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். கழுவுனதுக்கு அப்புறம் முகம் ரொம்ப சாஃப்டாவும் பிரைட்டாவும் இருக்கும். ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி கூட இது ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ பேக்கா பயன்படுத்தலாம். இப்போ 5 வழிகளையும் பார்த்துட்டோம். ஆனா இதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கதான் பலரும் ஒரு சின்ன தப்பு பண்றாங்க.
இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. நாம முதல் ரெமெடியா பார்த்த எலுமிச்சையை பயன்படுத்திட்டு நீங்க சன்ஸ்கிரீன் போடாம வெளியில போனீங்கன்னா கரும்புள்ளிகள் குறையறதுக்கு பதிலா அதிகமாயிடும். ஏன்னா எலுமிச்சை உங்க சருமத்தை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிடும். சோ இந்த ஒரு தப்ப மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே இடத்துல பார்க்கலாம். அப்போதான் உங்களுக்கு எது பெஸ்ட்னு நீங்க ஈஸியா ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ நாம பார்த்த 5 ரெமெடியையும் இந்த ஒரு ஸ்லைட்ல சுருக்கமா கொடுத்திருக்கேன். இது உங்க பர்சனல் கைட் மாதிரி. மறக்காம இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழப்பம் வரும்போது இது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ உங்க சரும பிரச்சனைக்கான எல்லா தேர்வுகளும் உங்க கையிலேயே இருக்கு. இனிமே காஸ்ட்லியான கிரீம்களை தேடி அலைய வேண்டாம். இதுல எந்த ரெமெடியை நீங்க முதல்ல முயற்சி செய்ய போறீங்கன்னு யோசிங்க. பொறுமையா நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்க சருமம் கண்டிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லும்.